ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 3/9/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரை, நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பண்ண ஸ்தூல யாத்திரை எல்லாமே பொய்யான யாத்திரை. நிஜமாகவே நீங்கள் காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், எல்லாமே போகலாம். ஆனால் நிஜமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் கற்பனையாக தான் பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகிறீங்க. ஆனால் அதன் மூலமாக தான் நிஜமாகவே சொர்க்கத்துக்கு போகிறீங்க. ஏன்னா உடலை விட்டுட்டு ஆத்மா தான் போகுது. அந்த ஆத்மா என்ன மாதிரி எண்ணங்களை உருவாக்குதோ அதை வைத்து தான் அடுத்த ஜென்மம் நிர்ணயிக்கப்படும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போது குழந்தை, அதையே நினச்சிட்டு மறுபடியும் இங்கே பிறக்க மாட்டேன், அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உண்மையான வழிகாட்டி அவர் தான். உண்மையான இடத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டி, சத்தியுகத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டக்கூடிய சத்குரு. ஸோ இந்த யாத்திரையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மை. அந்த தூய்மைக்கு முக்கியமானது நினைவு. ஸோ நினைவு செய்யுங்க, தூய்மை அடையுங்க. கேள்வி. ஸோ செய்தியை கொடுக்குற அந்த மெசஞ்சர் உண்மையிலே பாபா தான், இறை தூதர் அவர் தான் இல்லையா? அவருடைய செய்தியை அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவரோட குழந்தைங்க நாம் ஒரு விஷயத்தில், அதாவது ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுலையுமே விவாதம் பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னா, இறை தூதர் பாபாவுடைய குழந்தைங்க நாம் எல்லோருக்கும் நீங்கள் ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு, உங்களை ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு அப்பாவை நினைவு செஞ்சிங்கன்னா அதுதான் யோகம்னு சொல்கிறது. அந்த யோகம் நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியும் பொழுது தான் உங்கள் பாவம் அழியும் அப்படிங்கிற விஷயத்தான் நாம் சொல்லணும். மற்ற எதுலேயும் எந்த லாபமும் கிடையாது. இல்லை இது ரைட்டு, அது தப்பா, அப்போ எங்களது தப்புன்றீங்களா? அதெல்லாம் கடவுள் இதை சொல்கிறாருங்க, இதுதான் நன்மை, மற்றது உங்கள் இஷ்டம். வாதம் செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, இந்த செய்தியை கொடுக்கறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை இல்லையா? இன்னும் எத்தனை பேருக்கு இந்த செய்தி கிடைக்காம இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதன் மூலமாக அவங்க ஆஸ்திகர்கள் ஆகட்டும். ஸோ அப்பாவை பற்றி அறிமுகம் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நாஸ்திகர்கள் தான். ஸோ அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் படைப்பை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. இல்லாட்டினா இந்த தியரி அப்படி சொல்லுது, அந்த தியரி அப்படி சொல்லுது, அது மாதிரி இதுவும் ஒரு தியரி. தம்பி, அந்த தியரியெல்லாம் உருவாக்குனது மனிதர்கள், இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். ஸோ அது முதல்ல மைண்டில் உட்காரணும், அவ்வளோதான் விஷயமே. பாடல். நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நம்ம தீர்த்த யாத்திரை எங்கே? ஸ்ட்ரைட்டாக பரந்தாமம் சொர்க்கத்துக்கு போகிற யாத்திரை, நினைவுனால் பண்ணுற யாத்திரை. அதனால தான் அது தனிப்பட்ட யாத்திரை. ஒரு பைசா செலவில்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து மரண படுக்கையில் இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் போக முடியும். ஓம் சாந்தி. நாம் தான் உண்மையிலே தீர்த்த யாத்திரிகர்கள், அதாவது தீர்த்த யாத்திரை போகிறவங்க அப்படின்னு இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய உண்மையான வழிகாட்டி யார்? பாபா. அவருடைய குழந்தைங்க நம்ம கூட உண்மையான தீர்த்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் போகிறதுக்கான வழியும் சொல்கிறோம். மற்றபடி நாம் இப்போ இருக்கிறது பொய்யான அழுக்கான கண்டம். ஆனால் நாம் போக போகிறதோ உண்மையான தூய்மையான கண்டத்துக்கு. மனிதர்கள் ஸ்தூலமாக தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறாங்க. ஸோ சில இடங்களுக்கு யார் வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் சபரிமலைக்கு யார் வேணாலும் போக முடியாது இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சீசன் வேறு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகக்கூடிய யாத்திரை இதுதான் போக முடியும் எல்லாராலையும். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி.
உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரி, எப்போ உண்மையான வழிகாட்டி சிவபாபாவே வராரோ அப்போ மட்டும்தான் இந்த யாத்திரை பண்ணவே முடியும். ஸோ எப்போ பாபா ஞானம் எடுத்தீங்களோ அப்போவே நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இயேசு யாரோ ஒருத்தர் படகு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வா என் பின்னாடி அப்படின்னாரு. அப்படியே போவோம். இன்னொருத்தனை கூப்பிடுவார், நான் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், சொல்லிட்டு எவனும் வந்ததில்லை அப்படின்வார். ஸோ இது எதை குறிக்குதுன்னா, உண்மையிலே இந்த நினைவு யாத்திரை சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்ட பர்மிஷன் கொடுத்தால் நான் இதில் வரேன். எல்லா இடத்துலையும் அது நடக்குமா? யார் அப்பா யார் அம்மா இல்லையா? கடவுள் தான் அப்பா, அம்மா, கணவன் எல்லாமே. உண்மையான கணவன் கூட போகிறதுக்கு பொய்யான கணவன் கிட்ட, பொய்யான அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறது எவ்வளோ பெரிய அறியாமை. ஸோ ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பே முழு கல்பத்திலையும் சங்கமயுகத்தில் இந்த பொன்னான வாய்ப்பை உருவாக்குறார். ஸோ இதில் ஐயோ இந்த குளிர் எனக்கு தாங்காது, வெயில் எனக்கு தாங்காது, இந்த விஷயம் கிடையாது. நினைவில் தான் போக போகிறீங்க. இங்கே ஏமாற்றக்கூடிய விஷயங்களே கிடையாது, ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயங்களும் கிடையாது. நினைவு யாத்திரை, அந்த யாத்திரையில் சன்னியாசிகள் போகிறாங்க. உண்மையிலும் உண்மையான யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ தூய்மையாக போகிற யாத்திரை தான் உண்மையான யாத்திரை. அதை நம்ம தான் பண்ணுறோம். உங்களில் எல்லோருமே இப்போ யாத்திரையில் தான் இருக்கிறீங்க. அதுதான் அந்த நினைவே, அதுதான் யாத்திரை தான். போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். போகிற வழியில் அப்படியே தூய்மையாகிட்டே இருக்கிறேன். போகிற வழியில் ஒன்று ஒன்றா இழக்கிறேன் அழுக்கான எல்லாத்தையும். நீங்கள் பிராமணர்கள், உண்மையிலும் உண்மையான குமாரிகள் நீங்கள் தான். யார் உண்மையான குமாரிகள்? யார் ஒருபோதும் விகாரத்தில் செல்வதில்லையோ அவங்க தான். இல்லாட்டினா பேரளவில் பிரம்மகுமாரி இல்லையா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில இடங்களில் பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவ் நியூஸ் அதிகமாக போகும். அதுவும் நமக்கு அது மாதிரி நிறையவே இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஞானத்தை சொல்லுவோம், அவங்க நமக்கு 4 மெசேஜ் அனுப்பாங்க. பாருங்கள், இந்த சென்டரில் இப்படி நடக்குதான், அங்கே இப்படி நடக்குதான், இதை எழுதி வாங்கிட்டாங்களா, அதை எழுதி வாங்கிட்டாங்களா, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ அவங்க உண்மையான பிரம்மகுமாரி கிடையாது. இங்கே கடவுள் சொல்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிரம்மகுமாரி. கேட்டிங்கன்னா நீங்களும் பிரம்மகுமாரி தான். ஆனால் நீங்கள் உண்மையிலே ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்போ நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பிரம்மகுமாரிக்கு எப்படி களங்கமாகும் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா? பிரம்மன் ஆதாம், ஆதி மனிதன், அவருடைய குழந்தைங்க. இன்னை வரைக்கும் களங்கம் இருக்குதுல்ல. ஆதாமுடைய குழந்தைங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காமத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா? ஏன்னா ஆதாமுடைய குழந்தைங்க அண்ணன் தங்கச்சி தானே. இப்போ நம்மளுடைய விஷயம் அது. இதை புரிய வைக்கணும். அப்போ விகாரத்திலே செல்லாதவங்க தான் பிரம்மகுமாரிகள். இல்லாட்டினா பிரம்மகுமாரின்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. என்ன அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லைன்னு பாபா சொல்கிறார். கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க 100% தூய்மை ஆகிறதுக்கு. ஏன்னா உடலால் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். ஆனால் மனம் டக்குன்னு 100% தூய்மை ஆகிடாது இல்லையா? இது வரைக்கும் எந்த அளவுக்கு மூழ்கி கடந்தீங்களோ அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மனதில் எண்ணம் வந்தால் கூட முக்கியமானது விகாரத்தின் விஷயம். ஸோ அதில் ஈடுபடக்கூடாது. மனதிலும் பாபா நினைவிலேயே முழுக்க இருக்கும்போது அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே சுத்தமாக இல்லாமல் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சிலர் கேட்கலாம், அப்படியா எத்தனை பேர் உங்களில் அப்படியே 100% தூய்மையாக இருக்கிற பிராமணர்கள் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்லலாம், இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் வயிறு நிரம்ப போதா, அல்லது நீங்கள் உண்மையான பிராமணன் ஆகிறதுனால வயிறு நிரம்ப போதா? நீங்கள் ஆகி காட்டுங்க. உங்கள் அப்பா தானே கடவுள், இல்லை நீங்கள் நாஸ்திகரா அப்படின்னு கேட்கலாம்.
இல்லையா? ஏன்னா நாஸ்திகர்கள் இந்த அளவுக்கு வாதம் பண்ண மாட்டாங்க, ஆஸ்திகர்கள் தான் வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் யாத்திரையாளர் ஆகுங்க, நீங்கள் அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் இந்த யாத்திரை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுனால எந்த லாபமும் இல்லை. இங்கே கோடானு கோடி பேர் விழ தான் செய்வாங்க. கோபுரம் அப்படியே குறுக்கிட்டே தானே போகுது. உச்சியில் யார் போகிறா? ரொம்ப கம்மியானவர்கள், 8 பேர். அதுதான் கலசமாக காட்டுறாங்க கோபுரத்தில். ஸோ அதனால் அதில் நான் போகணும்னு லட்சியம் வைக்கணும். இத்தனை பேர் போகலையே அப்படின்னு நீங்களே உட்கார்றதுனால என்ன லாபம்? ஏன்னா சில பிராமணர்கள் ரொம்ப உண்மையானவர்களாக இருக்கிறாங்க, சிலர் பொய்யானவர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி உண்மையானவர்களாக இருக்கிறாங்க, நாளைக்கே பொய்யாயிடுறாங்க. மாயை வந்து விழ வச்சிடுது விகாரத்தில். அப்போ அவங்க பிராமணர்கள் கிடையாது, சூத்திரர்கள் ஆகிடுறாங்க. சூத்திரர்களிலும் சூத்திரர்கள்ன்றார். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ கிருஷ்ணர் வந்து சதோ பிரதானமானவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை தான் சதோ பிரதானம், வயதான நிலை அடையும் போது தமோ பிரதானம். அந்த மாதிரி கலியுகத்தில் எல்லாம் சூத்திரர்கள், அந்த சூத்திரர்களையும் மோசமான சூத்திரர்கள் ஆயிடுறாங்கன்றார் பாபா விட்டுட்டு விகாரத்தில் விழும் பொழுது. அல்லையா? உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் சூத்திரர்களையும் சூத்திரர்களாக ஆகிடுறாங்க. இன்றைக்கி சத்தியம் பண்ணுறாங்க, அடுத்த நாளே விகாரத்தில் விழுந்து அசுரர் ஆகிடுறாங்க. இப்போ இந்த விஷயங்களை எதுவரை நம்ம உட்காந்து புரிய வைக்க முடியும்? இதன் மூலம் யாருக்காவது வயிறு ரொம்ப போகுதா? செய்தி கொடுத்தாச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுடைய இதே வந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஜென்ரல் வீடியோ மற்ற மதத்துக்கு போடும் இல்லையா, பைபிள் குரான். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க, நான் என்ன இப்படி இருக்குதாம்மா அப்படி இருக்குதா? நாம் வந்து அந்த 1 மணி நேரம் வீடியோவில் சொல்லியே அவங்களுக்கு புரியலன்னா, அதுக்கப்புறம் சொல்லியும் பார்த்தோம், அப்பயும் புரியலன்றது மறுபடியும் கேட்கும்போது தெரியுது. அப்போ அதனால் எவ்வளோ நேரம் நம்ம புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? உங்களுக்கு புரியாதுங்கன்னு சொல்லவும் முடியாது இல்லையா? அவங்க நம்பிக்கையும் உடைக்கக்கூடாது. பாட்டுக்கு அமைதியாக வந்துட வேண்டியதுதான். ஸோ இதன் மூலம் வயிறு நிரம்ப போகிறதில்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுனால. இதனால் வாய் இனிக்க போகிறதும் இல்லை. இங்கே நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், அப்பாவை நினைவு செய்கிறோம். அப்பாவுடைய படைப்பின் முதலிடை கடைசியை தெரிஞ்சுக்கிறோம். மற்ற விஷயங்களெல்லாம் ஒன்றும் லாபம் கிடையாது. இங்கே பாபாவை எப்படி நினைவு செய்கிறதுன்னு பாபா கற்றுக் கொடுக்குறார். அதில் ரொம்ப முக்கியமானது தூய்மையாக இருந்து நினைவு பண்ணணும். யார் இன்றைக்கி தூய்மை அடைஞ்சு நாளைக்கு தூய்மையை இழக்கிறாங்களோ அவங்க பிராமணர்களாகவே இல்லை, செத்து போயிட்டாங்க பிராமண குலத்தில் இருந்துன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த கணக்கை எதுவரை உட்காந்து புரிய வச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஏன்னா இப்படி பலர் மாயையின் புயல் காற்றில் விழுந்துடுறாங்க. ஸோ அதனால தான் பிராமணர்களுடைய மாலையை உருவாக்க முடியறது கிடையாது. நாங்கள் தூதுவருடைய குழந்தைங்க, இறை தூது சொல்கிறோம், இறைவன் என்ன செய்தி கொண்டுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அவரே எடுத்துகிட்டு வந்தார், அதனால் செய்தியாளர் அவர் தான். அவருடைய குழந்தைங்க நாங்கள் செய்தி கொடுக்குறோம். என்ன அந்த செய்தி? உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு செஞ்சிங்கன்னா அதுதான் யோக அக்னி. அதன் மூலமாக தான் உங்கள் பாவகர்மங்கள் அழியும். அதனால் இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மற்றபடி மனிதர்கள் தேவையில்லாத பல கேள்விகளை கேட்டுகிட்டு இருப்பாங்க. இல்லை, அவங்கவுங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பிக்கையில் இருந்தாங்களோ அதை வைத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தில் போகிறதுனாலையும் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாதுன்றார். ஏன்னா இங்கே நாஸ்திகன்லேருந்து ஆஸ்திகராகிறதுக்கு வரும். ஒன்றுமில்லாத பிச்சைக்காரன்லேருந்து அனைத்தும் நிரம்பிய அளவற்ற செல்வந்தராக மாறும். ஸோ அப்படி எப்படி மாறுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிச்சைக்காரனாக ஆகிறதுக்கு தேவையான விஷயத்தையே கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் பல ஜென்மமாக கேட்டு கேட்டு இன்றைக்கி என்ன ஆகிருக்குது நிலைமைன்னு கேட்கலாம். எப்படி தலைவனிடமிருந்து ஆஸ்திகளை அடையிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. இழந்த அத்தனையும் அடையிறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் கடவுள் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லணும்.
மற்றபடி எல்லாருமே முயற்சியாளர்கள் தான் இல்லையா. மற்றவங்கள சொல்கிறாங்க இவங்க தூய்மையாக இருக்காங்களா, எனக்கு தெரியுமே அவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னா எல்லோரும் முயற்சியாளர் தான். இப்போ நீங்கள் பிரம்மகுமாரி ஆகிட்டீங்க, நாளைக்கு போய் விழுந்தீங்கன்னா பிரம்மகுமாரி இப்படி ஆகிட்டாங்கன்றதுன்னா உங்களால் பிரம்மகுமாரிக்கு கெட்ட பேர், நீங்கள் தான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விகாரத்தின் விஷயத்தில் தான் பலரும் தோல்வி அடைகிறாங்க. பல நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தாங்கன்னா கேட்கவே வேணாம், டக்குன்னு அதாவது வைராக்கியத்தோடு வருவாங்க. இப்போ வெளிநாட்டில் ஞானம் கிடச்சிருக்கும், ஃபோன்லேயே ஞானத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு வந்தோடனே மனைவி பார்த்தோன்னே முடிஞ்சு போச்சு, விகாரத்தில் வந்துடுவாங்க. அதேமாரி சிலருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்கும். தீர்த்த யாத்திரைக்கு போகும்பொழுது கூட தண்ணி அடிக்காமல் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியறது கிடையாதான், மறைச்சி வச்சாவது குடிக்கிறாங்களாம். ஸோ பலர் உண்மையை சொல்கிறதே கிடையாது, மறைத்தபடி இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே சொல்கிற மாதிரி பாபா சொல்கிறார், இங்கேயும் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றார். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப கம்மி தான், பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக அப்படி இருக்கலாம்னா நான் ஆரம்ப காலத்தில் அறகுறையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ரெகுலராக அந்த முரளி படிக்காமல் இருக்க முடியலன்னு அப்படி ரெகுலராக முரளி படிக்கிறவங்க கண்டிப்பாக விட்டுருவாங்க. எதாக இருந்தாலும் அது படிக்க படிக்க அந்த மேஜிக் நடக்கும். எப்படி பிறருக்கு யுக்தியோட பதில் சொல்கிறது அப்படின்னு பல வழிமுறைகளை பாபா சொல்கிறார். ஒரு தந்தையுடைய அறிமுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். அது மாயா அவங்கள வேறு பக்கம் இழுத்து நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, அந்த கேள்வி நம்ம எதை சொல்ல வந்தோமோ அதை சொல்ல விடாமல் பண்ணுறோம். இதில் இன்னும் ஒரு சில பார்த்தீங்களா, நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதிலே தெரியல பார்த்தீங்களா, கடைசி வரை சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களான்னுவாங்க. நம்மளுடைய விஷயம் என்ன, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ இது நம்ம ஜென்ரல் வீடியோ கூட பாதிரியார் அகத்தியன், கிறிஸ்தவ பாதிரியார் அகத்தியன் அவர்களை நேரடியாக லைவ் போடும்போது அவர் அப்படி தான் இட்டுட்டு போனார். அப்போ ஜாதி அந்த பக்கமே இழுத்துட்டு போகிறார். ஆனால் நம்ம செய்தி கொடுத்தாச்சு, இல்லை பிரதர் நாங்கள் இதை மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறோம், அதை சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, ஏன் சரவணகுமார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் அப்படின்னு நக்கலாக சொன்னார். ஆனால் நம்ம மிஷன் அங்கே அக்கம்ப்ளிஷ் பண்ணி வச்சு செய்தி கொடுக்குறதா நம்ம வேலை, வாதம் பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ அதனால் எப்படியெல்லாம் யுக்தியாக சொல்கிறதுன்றதை பாபாவும் சொல்கிறாங்க. நம்ம வேலை ஒரு தந்தையுடைய அறிமுகத்தை தான் கொடுக்கணும். அதன் மூலம் மனிதர்கள் ஆஸ்திகர் ஆகிடுவாங்க. முதல்ல எதுவரை தந்தையை தெரிஞ்சுக்கலையோ, தந்தை தான் இதை பேசுகிறாருன்றதும் தெரிஞ்சுக்கலையோ, அது வரைக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தப்பாக தான் இருக்கும் அந்த கேள்வியெல்லாம். இப்படி பலர் வராங்க, எதையுமே புரிஞ்சிக்காமல் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, லாபம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நிறைய சென்டரில் என்ன சொல்லுவாங்க, முரளி படிங்க உங்களுக்கு தெரியும், உடனே அவங்களுக்கு சொல்கிறது தெரியலப்பா அப்படின்ட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில கடவுள் சொல்கிறாரு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லையா, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் கேள்வி கேட்கனால எந்த லாபமும் கிடையாது. 1000-2000 பேர் கண்காட்சிக்கு வராங்கன்னா அதில் ஃபில்டர் ஆகி ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க சென்டருக்கு முரளி கேட்க அப்படின்னு பாபாவுக்கு எழுதுகிறாங்க. என்ன பாபா இவ்வளோ தான் வராங்கன்ட்டு. பெரிய மனிதர்கள் மந்தபடி இருக்கிறாங்க, நம்ம புரிய வைக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு வேண்டிய அறிமுகம் கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அறிமுகம் கிடைச்சிருந்தால் மேபி அவங்க வந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை கிடைக்கும் பொழுது இவங்க சரியாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆத்மாக்களுடைய நம்மளுடைய அப்பா பரமபிதா பரமாத்மா சிவன், அவர் தான் இங்கே கற்பிக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாகன்னு புரிஞ்சுக்குவாங்க பெரிய பெரிய மனிதர்கள் கூட. ஸோ அப்படி நாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக சொல்லலை இன்னொன்றார் பாபா. ஆனால் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் யாராவது விஐபி வந்துடுறாங்க, வரலன்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் உங்களுக்கு வேண்டிய பதிலை நீங்கள் கொடுக்கலன்றார் பாபா. சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க
இந்த இறுதி பிறவியில் தூய்மை அடையுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவ்வளோதான். என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைக்க நினைக்க ஆத்மா பலமாகும், தூய்மையாகும். தூய்மையாக இல்லாதவர்கள் பிராமணர்களே கிடையாது இல்லையா? பேரளவில் வரவங்களும் பிராமணர்கள் கிடையாது. அதுதான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானதுன்னு பைபிள் குரானில் இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூத்திரர்கள் அவங்க சண்டையின் மைதானமாகும், மரம் பெருசாகிட்டே இருக்கும் மற்றும் புயல் காற்றும் வீசும். ஸோ தூய்மையாக இருந்தால் தான் பிராமணன், தூய்மையாக இல்லை அப்படின்னா சூத்ரன். ஏன்னா இது சண்டை மைதானம், யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க இல்லை? மாயையோடு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் பிராமணன். மரமும் பெருசாகிக்கிட்டே இருக்குது, அதாவது நிறைய பாபா குழந்தைங்க உருவாகிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் புயல் காற்றும் வீசிக்கிட்டே தான் இருக்குது. பல இலைகள் உதிர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. யார் உண்மையான பிராமணர் இதை என்றத வேலை? யார் ஒருபோதும் சூத்திரர் ஆவதில்லையோ அவங்க தான் உண்மையான பிராமணர் என்று. ஒருபோதும் அந்த சூத்திர குணமே இல்லவே இல்லை. அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறாங்க. தூய்மையான பார்வை, இனிமையான வார்த்தை, இப்படியே இருக்கிறவங்க தான் உண்மையானவர்கள். அப்பப்போ சூத்திர குணம் எட்டி பார்க்குதுன்னா உண்மையானவர் இல்லைன்றார். கொஞ்சம் கூட அசுத்தமான பார்வை இருக்கக்கூடாது. அப்போ தான் இறுதியில் கர்மாதித்த நிலை உண்டாகும். இது மிக உயர்ந்த குறிக்கோள் இல்லை? மாயை ஒரு செகண்டில் புத்தியை மயக்கி ஏமாற்றிட்டு போயிடும். ஸோ அந்த நிலை இறுதியில் உருவாகும்னு உங்கள் மனசில் கூட வராது. இப்போ அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் இல்லைன்றார் இல்லை? அந்த மாதிரி நிலை எப்படி இருக்குன்றது உங்களால் இப்போ கற்பனைக்கே பண்ண முடியாது. ஆனால் கடைசியில் அது வந்துடும்ன்றார். இப்போ எல்லோரும் அந்த நிலையை நோக்கி யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. போகிற வழியில் மேலும் கீழமாக ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் கண்களின் விஷயந்தான். அதுதான் மிகப்பெரிய எதிரி ஏமாற்றிடுது இல்லையா? குறிப்பாக காமத்துக்கு கண்ணு தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. நான் ஆத்மா இந்த உடம்பு மூலமாக என் நடிப்பை நடிக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி, உறுதியான பயிற்சி இருக்கணுன்றார். நான் ஆத்மான்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்ற உணர்வு இயல்பாகவே இருக்கணும். அதான் ஆத்மஸ்வரூபம். ராவண ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆத்ம உணர்வுக்கும் தேக உணர்வுக்கும். ஸோ கடைசியில் தான் ஆத்ம உணர்வு நிலை பெற்று கர்மாதித்த நிலை உண்டாகும். ஸோ இன்னும் போக போக நீங்கள் இதை உணர்வீங்க, புரிஞ்சிக்குவீங்க. இப்போ மரம் ரொம்ப சின்னதாக இருக்குது, புயலும் வீசுது, இலைகளும் உதிர்கிறது. ஸோ பக்குவமற்றவர்கள் விழுந்துடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுனா ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவார். சாதாரண எக்ஸாமு, ஒரு பதவிக்கே எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. இது மிக உயர்ந்த பதவி, உலக ராஜ்யமே கிடைக்கிது இல்லையா? என்னுடைய நிலை எதுவரை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேட்கணும். ஸோ இவங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன், யாத்திரையில் முன்னோக்கி போயிருக்கிறேன், இதை பற்றி தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு தகுதியாகி இருக்கிறேன். மற்றபடி யாராவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் அதிகமாக செல்ல வேண்டாம். நாங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துகிட்டு இருக்கிறோம். அந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அதாவது புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும். அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விழறவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் இது ஓட்டப்பந்தயம். அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான்னு நீங்கள் ஓடுங்க. எல்லாருக்கும் ஓடுறதுக்கு உரிமை இருக்குது. ஓடுறவங்களுக்கு பரிசு உண்டு. மனிதர்கள் இருக்கிற இடத்த தான் உலகம்னு சொல்லுவாங்க. நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. ஆத்மா எப்படி புள்ளியாக இருக்குது அப்படின்னு யாருடைய புத்தியிலும் இல்லை. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு எடுத்த உடனே ஆத்மா ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்குதுன்னு கூட நீங்கள் புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார்.
முதல்ல எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறாருன்னு அப்பாவோட அறிமுகத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சமசூப்பர் இல்லை? ஏன் அப்படின்னா இங்கே கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் வந்திருக்கிறாருன்றது மெயினாக பதியணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். பாரதம் தூய்மையாக இருந்தது, இப்போ தூய்மை இல்லாமல் இருக்குது, மறுபடியும் தூய்மையாக போகுது. காரணம் கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு புரிய வைங்கன்ற இல்லையா? அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கான ரகசியத்தை சொல்லத்தான் அவர் வந்திருக்கிறாரு. முதல்ல இதை புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆத்மா பாடத்தை கொடுங்க. குமாரிகளை தவிர வேறு யாருமே இதை புரிய வைக்க முடியாது, கடவுள் ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா குமாரிகள் புத்தம் புதிய படைப்பு, இவர்கள் மூலமாக தான் சொர்க்கம் படைக்கப்படுது. ஸோ தந்தை இந்த புத்தம் புது படைப்பு பிராமணர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அறிவு புத்தியில் இருக்கணும். எதுவுமே கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆனாலும் மாயா மறக்க வச்சிடுது இல்லையா? இங்கே புரிஞ்சிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அதை ஞாபகம் வச்சிக்க விடாமல் மாயை வெவ்வேறு விஷயத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பி மறக்க வச்சிடுது. ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சொர்க்கத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறேன், அது ஞாபகம் இருக்கணும். இது பைபிளில் கூட ஒரு கதையில் ஜெருசலம்னு நினைக்கிறேன். அந்த ஜெருசலத்தை தரைமட்டமாக ஆக்கிட்டு போயிடுவாங்க எதிரிகள். மீண்டும் அதை உருவாக்குவாங்க. எதிரிகள் வருவாங்கன்னு தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு கையில் கத்தி இருக்கும், இன்னொரு கையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ சொர்க்கத்தை நாம் தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தடையாக வரக்கூடிய மாயை அழிக்கிறது தான் இந்து தெய்வங்கள் கையில் இருக்கிற கத்தி கடப்பாறை எல்லாம். அது எல்லாமே உண்மையில் நம்முடைய ஞான ஆயுதங்கள். எதுக்கு? அது மறக்க வைக்கக்கூடாது. மாயை மறக்க வைக்க வருது. அப்போ அந்த மாயை எடுத்துகிட்டு வர எண்ணங்களையெல்லாம் டக்கு டக்குன்னு வெட்டுறது தான் அந்த ஆயுதங்கள். ஸோ மாயை என்ன பண்ணுறது? உங்களுடைய லட்சியத்தை மறக்க வச்சு இங்கே ஜாலியாக இருக்கும் பாருன்ட்டு பாவம் செய்ய வச்சிடுது. அரை கல்பமாக பாவம் செய்யக்கூடிய பழக்கம் ஆழமாக பதிவாயிடுச்சு. எல்லா அசுரத்தனமான பழக்கத்தையும் இப்போ நீக்கணும்ன்றார் பாபா. சொல்கிறார், எல்லோருமே இப்போ முயற்சியாளர்களாகத்தான் இருக்கிறாங்கன்னு கடவுளே சொல்கிறார். கர்மாதீத்த நிலை அடைகிறதுல கண்டிப்பாக அதிக காலம் உழைக்க வேண்டி இருக்குது. ஸோ யாருமே இன்னும் கர்மாதீத்த நிலை அடையலை இல்லையா? அதுக்கு நேரமாகும். அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டாங்க. யுத்த மைதானத்தில் போக போக தோல்வியை தழுவுறாங்கனாலே அவங்க பிராமணர்கள் கிடையாது. அதனால் இந்த கேள்வி கேட்குறதுனால யாருக்கும் லாபம் கிடையாது. முதல்ல நம்முடைய தந்தையை நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு முந்தைய கல்பத்தை மாதிரியே சிவபாபா மறுபடியும் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இது அதே மகாபாரத யுத்தம். இந்த யுத்தத்தில் ஆயுதம், தாக்கும் ஆயுதம், மாயை தாக்கும் ஆயுதமும் ஒன்று தான். மாயக்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிற கேடயமும் ஒன்று தான். அது என்னது? பாபாவுடைய நினைவு தான். தந்தை ஒருத்தர் தான். கிருஷ்ணரை தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தந்தைக்கு பதிலாக கிருஷ்ணர் பேரை கீதையில் போட்டாங்க. ஸோ தவறானதை சரி பண்ணுறது தான் தந்தையுடைய வேலை. அதனால தான் அவரை சத்தியமானவர்னு சொல்லப்படுறார். இந்த நேரம் முழு உலகத்தின் ரகசியத்தையும் குழந்தைங்க நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதுவும் இந்த நேரம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. சத்தியுகத்தில் தெய்வீக வம்சம் இருக்கும். ராவண ராஜ்யத்தில் அசுர வம்சம் இருக்குது. ஆனால் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் ஈஸ்வரிய வம்சம் இருக்குது. அப்படின்ட்டு இந்த சங்கமயுகத்தை தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும். ஒரு பக்கம் தேவதைகள், இந்த பக்கம் அசுரர்கள். ரெண்டுத்துக்கும் இடையில் நாம் தான் இருக்கிறோம். அப்போ எப்படி அவங்க சண்டை போட முடியும்? நாமளும் யார் கூடயும் சண்டை போடுறது கிடையாது.
ஸோ மற்றபடி அவங்களுக்குள்ள சண்டை நடக்கலை. எல்லா ஆத்மாவும் இங்கே மாயையோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க, தோக்குறவங்க மீண்டும் மீண்டும் நரகத்திலே இருக்கிறாங்க. ஸோ பிராமணர்களாகிய உங்களுக்கு விகாரத்தோடு சண்டை நடக்குது. ஸோ இதை ஆக்சுவலாக சண்டைன்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம எதுவும் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்தூலமாக யாரு கூடயும் சண்டை போடுறது கிடையாது. ஸோ நம்முடைய மிகப்பெரிய எதிரி காமம்தான். இதுதான் பெரிய எதிரி. இதை வெற்றி அடைவதன் மூலமாக தான் உலகத்தையே வெற்றி கொள்பவர்களாகிறீங்க. ஏன்னா இந்த காமம்ன்ற விஷத்துக்காக தான் பாவம் அபலை பெண்கள் அடி வாங்குகிறாங்க கணவன்மார்கள் கிட்ட. பாபா குழந்தை ஆன பிறகு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னும்போது விட மாட்டுறாங்க. பலவிதமான தடைகள் ஏற்படுது நம்ம தேவதை ஆகிறதுக்குள்ளே. ஸோ அதில் முக்கியமான விஷயமே இந்த காமம்தான். காமம்தான் மிகப்பெரிய தடை இல்லையா? ஸோ தூய்மை ஆகணும், அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, புயலும் வந்துக்கிட்டே இருக்கும், போக போக நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறார். ஸோ இப்போ நீங்கள் மாயைக்கிட்ட சோர்வடைஞ்சு சில சமயம் விழுந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க கடைசியில் மாயை உங்ககிட்ட சோர்வடைஞ்சிடும். அப்புறம் சண்டையில் நீங்கள் பலசாலி ஆகிடுவீங்க இல்லையா? ப்ராக்டிஸ் ஆக ஆக பக்காவாக ஆகிடுவீங்க. ஸோ அந்த குத்துச்சண்டையில் கூட பலசாலியான பிறகு உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்வாங்க. அவங்களுடைய வேலையே நல்ல சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான். ஏன்னா பலசாலிகளுக்கு தான் ரொம்ப புகழாரம் நடக்குது, பரிசு கிடைக்குது. ஆனால் நம்முடைய யுத்தமோ மறைமுகமான யுத்தம். நமக்கு பரிசு சொர்க்கத்தில் கிடைக்குது, இங்கே கிடையாது. ஆனால் அந்த பரிசில் உங்களுக்கு எப்போவுமே கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நினைக்கும் பொழுது இங்கே நீங்கள் மாயையை ஈஸியாக ஊதி தள்ளிடுவீங்க. அதை மறந்துட்டிங்கன்னா மாயைக்கிட்ட நீங்கள் விழுந்துடுவீங்க. எப்படி அவங்களுடைய வேலை நல்லா சண்டை போட்டு மனிதர்களை ஜெயிக்கிறாங்களோ அதுமாதிரி நம்மளுடைய வேலை மாயை ஜெயிக்கிறது, சண்டை போட்டு தோற்றுறக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பலசாலியாகவும் ஆவீங்க. ஆத்மாக்களாகிய நாம தான் தூய்மையாக இருந்தோம் சத்தியுகத்தில்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கலியுகத்தில் தூய்மையை இழந்துட்டோம். சங்கமயுகத்தில் இப்போ மீண்டும் தூய்மை ஆகணும். இதே செய்தியை தான் நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும். மற்றபடி யார் எந்த தேவையில்லாத கேள்வி கேட்டாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் போய் சிக்கிக்கக்கூடாது. அது உங்களுக்கு சக்கரவியோகம் மாதிரி விலகிடணும். ஏன்னா உங்களுடையது ஆன்மீக தொழில். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஞானத்தை நிரப்பி இருந்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட. பிறகு அதோடைய பலனை நாம் அடைந்தோம் சத்தியுகத்தில். அப்போ ஞானம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஞானம் இல்லை நம்ம கையில். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் பாபா ஞானத்தை நிரப்புறார். மற்றபடி நீங்கள் போதையோடு சொல்லுங்கள், நாங்கள் இறை தந்தையுடைய செய்தியை கொடுக்குறோம், அந்த தந்தையை நீங்கள் நினைவு செய்தால் நன்மை ஏற்படும்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் உங்களுடைய ஆன்மீக தொழிலே. இங்கே முதல் முக்கியமான விஷயமே தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இல்லையா? நீங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க, நாங்கள் முதல்ல இதை பேசிடுறோம், அதுக்கப்புறம் கேளுங்கன்னு சொல்லணும். கேட்டு முடிச்சப்பறம் இதில் மட்டும்தாங்க உங்களுக்கு லாபம், மற்றதில் நீங்களே போகக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லி நாங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடலாம். ஏன்னா நம்ம செய்தியை கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. பாபா தான் ஞானக்கடல். அவர் எந்த புஸ்தகத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு ஞானத்தை சொல்லலை. அவர் கொடுக்குற ஞானத்தில் இருந்து வெளிப்படுறது தான் மற்ற வேதங்கள்லாம். மனிதர்கள் தத்துவ மேதை இந்த மாதிரிலாம் பிஹெச்டிலாம் வாங்குகிறாங்க இல்லையா, டாக்டரேட் பட்டம் வாங்குகிறாங்க. எப்படி? புத்தகத்தை படித்து அந்த பட்டம் வாங்குகிறாங்க. பாபாவோ சுயம் தானாகவே ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். அவர்கிட்ட என்ன ஞானம் இருக்குது? இந்த உலகத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ள ஞானம் இருக்குது. அவர் ஏதாவது படிச்சுட்டு பேசுகிறாரா என்ன? ஆனாலும் அவருக்கு எல்லா வேத சாஸ்திரங்களும் தெரிஞ்சிருக்கிறார். ஸோ அதனால்தான் அந்த உதாரணம்லாம் அவரால் கொடுக்க முடியுது. பாபா சொல்கிறார்,
என்னுடைய பாகமே உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறது தான். ஞானத்துக்கும் பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபாவை தவிர யாரும் சொல்ல முடியாது. இது ஞானத்துக்கான படிப்பு. பக்தியை ஞானம்னு சொல்ல மாட்டாங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். ஏன்னா ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். பக்தியின் மூலமாக கிடைக்காது. உலகத்துடைய வரலாறு புவியியல் மீண்டும் கண்டிப்பாக நடக்கும். பழைய உலகத்துக்கு பிறகு கண்டிப்பாக புது உலகம் வரும். பாபா நமக்கு மீண்டும் அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்காக தான் கற்பிக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்? என்னை நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்கிறார். இதில் தான் அனைத்தும் அடங்கி இருக்குது, பாபா நினைவிலே இருக்கிறதுல. ஸோ நல்ல நல்ல குழந்தைங்க இந்த நினைவு யாத்திரையில், அதாவது நல்ல பேர் வாங்கக்கூடிய குழந்தைகள், இல்லை நல்ல ஞானத்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்கள்லாம் கூட நினைவு யாத்திரையில் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். மற்றபடி பேர் புகழ் அடையாதவர்கள், பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏழைகள் நல்ல நினைவு யாத்திரையில் இருக்கிறாங்கன்ற. பார்த்திங்களா? வெளியில் ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு யோக பலம் இல்லை. ஆனால் ஃபேமஸாக இல்லாமல் பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக அமிர்த வேலை ஏந்திருக்கிறது, பாபாவை நினைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்ற. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசு கேளுங்க, நான் பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறேன்னு. பாபா சொல்கிற குழந்தைங்களே, எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உள்ளுக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா கடவுளே நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும், கடவுள்கிட்ட படிக்கிறேன் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீங்க, பிறகு உடம்பை எடுத்து நடித்து இப்போ தூய்மையற்றவராக ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் தூய்மை ஆகணும். மீண்டும் அந்த தூய்மையான தேவதையின் பாகத்தை நீங்கள் தான் நடிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் தானே தூய்மையாகணும். நீங்கள் தெய்வீக தர்மத்தை சார்ந்தவங்க தானே. ஏன்னா நீங்கள் தான் முழுசாக 84 பிறவி சக்கரம் சுற்றி வந்திருக்கிறீங்க. எல்லோரும் சூரிய வம்சத்தினராக 84 பிறவி எடுக்கிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை. பாபா குழந்தைங்களுமே எல்லாருமே ஆரம்பத்திலே வந்துட மாட்டாங்க. யார் பக்கா பாபா குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆரம்பத்திலே வருவாங்க. அப்படி இல்லைன்னா உடனடியாக எல்லோரும் வந்துடுவாங்களே இல்லையா? இந்த டெஸ்ட் பேப்பர் மூலமாகத்தான் எந்த அளவுக்கு நினைவில் இருந்து ஞானத்தை தாரணை பண்ணுறாங்களோ அதன் ஆதாரத்தில் தான் அவங்க ஆரம்பத்தில் வராங்களா, கொஞ்சம் லேட்டாக வராங்களா, ரொம்ப லேட்டாக வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு டெஸ்ட் பேப்பர் இல்லைன்னா தான் எல்லோரும் வந்துடுவாங்களே. எல்லாருமே காலையில் எழுந்து புத்தி மூலம் நீங்கள் இதெல்லாம் சிந்தனை பண்ணும்போது புரிஞ்சிக்க முடியும். குழந்தைங்க தான் ஞான சிந்தனை பண்ணணும், சிவபாபா செய்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஞானத்தை தவிர எதுவுமே மைண்டில் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நாடகப்படி உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, கல்பத்திற்கு முன்பு அதையே தான் நான் உங்களுக்கு புரிய வச்சேன். கல்பத்துக்கு முன்னாடி எதை நான் புரிய வச்சேன்னா அதைத்தான் இப்போ மறுபடியும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் சிந்தனை செய்கிறீங்க, நீங்கள் தான் இதை புரிய வைக்கவும் செய்யணும் இல்லையா? புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் தான் இதை சிந்தனை பண்ணணும். ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். அந்த பிரம்மா கூட சிந்தனை செய்கிறார் இல்லையா? பிரம்மா குமாரிகள் ஞான சிந்தனை செய்யணும். சிவபாபா சிந்தனை செய்ய வேண்டியது கிடையாது. அவரே நிறைய கொடுக்குறார். ஆனால் அதை இன்னும் சிந்தனை செய்து எவ்வளோ எளிமைப்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் தான் சிந்தனை பண்ணணும். அடுத்தது அந்த ஞானத்தை சிந்தனை செய்ய செய்ய நிறைய ரகசியங்கள் வெளிப்படும். அது உங்களுக்கு ஆனந்தத்தையும் கொடுக்கும். இங்கே முக்கியமான விஷயம்,
யாருக்கிட்டேயுமே அதிகமாக பேசக்கூடாது. சாஸ்திரவாதிகள் தங்களுக்குள்ள ரொம்ப விவாதம் செய்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாத விவாதமெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தியை மட்டும்தான் கொடுக்கணும். இதில் என்னென்னா பாபா நமக்கு இதை சொல்கிறாரு. ஆனால் நிறைய மத தலைவர்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் செய்தி என்னமோ நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லையா? முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைங்க, எழுத வையுங்க. அது என்னென்னா, இந்த படிப்பை யார் கற்பிக்கிறாருன்னு உறுதிப்படுத்தி எழுதுங்க. இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது யாருன்னு எழுதுங்கன்னு கொஸ்டின் கொடுக்கணும். ஸோ அப்போ நிச்சய புத்தி உள்ளவர்கள் சிவபெருமானே வந்து கற்றுக் கொடுக்குறாருன்னு எழுதுவாங்க. ஸோ அதனால் இதை முதல்ல சொல்லணும். அதுதான் முக்கியம். நீங்கள் இதை கடைசியில் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லும்போதெல்லாம் இது இவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு எப்படி தெரியும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நிறைய சந்தேகம் வேறு கேட்பாங்க. பேசுகிறது கடவுள், கடவுள் பேசுகிறது தப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் புரிய வைக்கணும். ஏன்னா நம்பிக்கை இல்லாததுனால தான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. விஷயம் நல்லா தான் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. முதல்ல முக்கியமான விஷயமே படைக்கக்கூடிய தந்தையை புரிஞ்சிக்கிறது தான். தந்தையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய படைப்பையும் புரிஞ்சுக்கணும், படைப்பின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்கணும். கீதையின் பகவான் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தான் உங்களுடைய வெற்றி நடக்கணும் இல்லை, இதில் வெற்றி கொள்ளணும். ஏன்னா இது சாதாரண விஷயங்கள் இல்லை. கீதையை சொன்னது சிவன்றது யார் கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்குது. அதை நீங்கள் புரிய வைக்கணும். முதல்ல எந்த தர்மம் ஸ்தாபனை ஆச்சு, பழைய உலகத்தை புது உலகமாக யார் மாற்றுறாங்க? பாபா தான் ஆத்மாக்களுக்கு புது ஞானத்தை சொல்கிறார். ஸோ அப்போ பாபா கொடுக்குற அந்த புத்தம்புதிய ஞானத்தின் மூலமாகத்தான் புத்தம்புதிய உலகம் ஸ்தாபனை ஆகுது. உங்களுக்கு தந்தையை பற்றிய அறிமுகமும் கிடைக்கிது, படைப்புடைய அறிமுகமும் கிடைக்கிது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது முதல்ல பேசுகிறது அல்லான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அப்போ அவருடைய ஆஸ்தியுடைய சொர்க்கத்தின் ராஜ்யம் கூடவே உங்களுக்கு கிடைச்சிடும். பேசுகிறது கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஏன்னா தந்தைக்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ பாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்னா பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுவீங்க. எப்படி வந்து குழந்தை பிறக்குது, தாய் தந்தையை பார்க்குது, இவங்க தான் அப்பா அம்மான்னு உறுதியாகுது, முடிஞ்சு போச்சு, ஆஸ்தி அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. அதே தான் இங்கேயும். ஸோ இது என்னோடய அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுல அப்போ எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? இல்லை, குழந்தைக்கு இது என் அப்பா அம்மான்னு தெரிஞ்ச உடனே ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுது. ஆனால் இங்கே தெரியல, அதுதான் பிரச்சனையே. எல்லாருக்கும் அவர் அப்பா தான், ஆனால் அந்த அப்பா வந்திருக்கிறாருன்னே தெரியல, வந்திருக்கிறது அப்பான்னு தெரியல. எப்படி தாய் தந்தையை தவிர குழந்தை யாருக்கிட்டேயும் போகாதோ அந்த மாதிரி பாபா தான் வந்திருக்காரு, ஆத்மாவின் தந்தை தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய புத்தி அவரை தவிர வேறு எங்கேயுமே போகாது, போகக்கூடாதுன்ற. ஸோ தாய்கிட்ட இருந்து தான் குழந்தைக்கு பால் கிடைக்கும். அது மாதிரி இது ஞானத்தின் பால் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? ஏன்னா நம்ம ஞான குழந்தை இல்லை. நீங்கள் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஞானேஸ்வரி, ஞான முருகன், ஞான விநாயகான்ட்டு ஞானன்னுவாங்க. அதெல்லாம் ஞானப்பால் குடித்து வளர்ந்தது. திருஞான சம்பந்தர் இப்படிலாம் சொல்கிறாங்க. நமக்கு ஞானப்பால் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அப்போ தாயும் தந்தையுமாக பாபா இருக்கிறார் இல்லையா? ஸோ எப்படி சிவபாபா தாயும் ஆகிறாருன்னா இது தான், பால் ஊட்டுறதுனால, ஞான பால் ஊட்டுறதுனால இல்லையா? இவை மிகவும் நுணுக்கமான விஷயமாகும், உடனடியாக யாரும் புரிஞ்சிக்க முடியாது. நல்லது. ஸோ அற்புதமான ரகசியங்களை சொன்ன இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர் ஆகணும், சூத்திரர் ஆகிடக்கூடாது. சூத்திரர் ஆகிறதுக்கான எண்ணம் மனதில் ஒருபொழுதும் வரக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், விகாரத்தில் விழக்கூடாது. சூத்திரர் ஆகிறதுனால மெயினாக விகாரத்தில் விழறது தான்.
பார்வை கொஞ்சம் கூட தவறாக இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கணும். பாபா எதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை புத்தியில் நல்லா பதிய வைக்கணும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். மற்றபடி பாவக்கர்மம் செய்யக்கூடிய அசுர பழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிக்கணும். முயற்சி செய்து செய்து சம்பூர்ண தூய்மை அடையிறது அப்படிங்கிற அந்த உயர்ந்த குறிக்கோளை அடையணும். முழு தூய்மை. வரதானம்: காரணத்திற்கு நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். ஸோ காரணத்திற்கு இதனால் நான் இப்படி இருக்கேன், அதனால் அப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் அதுக்கு என்ன நிவாரணம் அதை பண்ணினீங்கன்னா கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. அப்போ தான் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்ல முடியும். அதுக்கு விளக்கம்: இப்போ அல்பகால சுகத்தோட கவலை பயம் ரெண்டுமே இருக்குது மனிதர்கள்கிட்ட இல்லையா? சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு கவலையும் ஒரு பயமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எங்கே கவலை இருக்குதோ அங்கே எப்படி நிம்மதி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. எங்கே பயம் இருக்குதோ அங்கே எப்படி அமைதி இருக்க முடியும்? அதனால் இங்கே கிடைக்கிற சுகத்தோடு கூடவே துக்கம் அசாந்தியும் இருக்குது, அதற்கான காரணமும் இருக்குது. அதாவது சுகத்தை எதெல்லாம் கொடுக்குதோ அது துக்கத்தையும் அசாந்தியும் கொடுக்குது இல்லையா? சுகத்துக்கு காரணமான விஷயம் துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சர்வ சக்திகளின் கஜானாவில் உங்களை நிரப்பிக்கிறீங்க, மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகிறீங்க இல்லை? சக்திகளின் கஜானா நிரம்பி இருந்தாலே நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் தான். அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான்னா யார் தெரியுமா? துக்கங்களின் காரணத்துக்கு நிவாரணம் செய்பவர்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர்கள், தீர்வு சொரூபமாகவே இருப்பவர்கள். அதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைங்க இல்லையா? சுகக்கடல் எப்படி துக்கத்தை அனுபவம் செய்ய முடியும்? சூரியன் குளிராது இல்லையா? அது மாதிரி தான் மாஸ்டர் சர்வசக்திவான் கவலைப்படுறது, பயப்படுறது இதெல்லாம் அசம்பவன்றார் பாபா. பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? தீர்வு சொரூபமாகவே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அதனால் கவலையிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க, பயத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்கள் முன்னாடி சும்மா விளையாட தான் வருதே தவிர பயமுறுத்த வரல இல்லையா? ஜஸ்ட்டு விளையாடுறீங்க, அப்படி புரிஞ்சுக்கோங்க. வரியா? வா வா வா, விளையாட தானே வர, நானும் ரெடி அப்படின்னு விளையாடணுமே தவிர பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையை கண்டும். ஆனால் பாபா கூட இருக்கிறாரு, பாபா நினைவிலேயே இருக்கிறீங்க, சுற்றி எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னும் போது அது நான் இங்கே இருக்கிறேன் அதை பற்றியே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பாபாவே பார்த்துட்ருக்கணும். அப்போ அது ஒரு விளையாட்டாக இருக்கும். உங்களை கண்ணாமூச்சி விளையாட்டு தான். என்னை கண்டுபிடி உன்னை கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பாபாவே பார்த்துட்ருக்க வேண்டியதுதான். ஸோ அப்படி விளையாட்டு காட்ட தான் வருதே தவிர பயமுறுத்த கிடையாது. ஸ்லோகன்: உங்களுடைய உள்ளுணர்வை உயர்ந்ததாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தானாகவே நீங்கள் உங்களுடைய தொடர்பு எல்லாமே உயர்ந்ததாக மாறிடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே உயர்ந்ததாக மாறிடும். உங்கள் உள்ளுணர்வை உயர்ந்ததாக மாற்றிக்கிட்டாலே போதும். அவ்யக்த இஷாரா: ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். இப்போ நேரத்தின்படி அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் அருகில் கொண்டு வந்து ஜுவாலா ரூபத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்குற சேவை செய்யுங்க. அதற்காக பட்டிகளை நடத்துங்க அல்லது தங்களுக்குள் குழுவை உருவாக்கி ஆன்மீக உரையாடல் செய்யுங்க. ஆனால் ஜுவாலா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்க மற்றும் செய்வீங்க. இந்த சேவையில் ஈடுபட்டுடுவீங்கன்னா சிறு சிறு விஷயங்கள் சகஜமாக மாறிடும். ஸோ இப்போ எல்லா சென்டர்லேயும் டெய்லியும் 6 மணி நேரம் பாபாவை நினைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே. ஸோ இப்போ அது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த வாயுமண்டலம் சக்திசாலியாக ஆகணும்.
ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாகவும் மாறப்போகுது, அதுக்கான சக்தி இருக்கணும் இல்லையா? அதனால தான் பாபா பட்டி நடத்துங்க, குழுவை உருவாக்கி ஆன்மீக உரையாடல். அது எதுக்கு? சும்மா பேசிட்டு போகிறதுக்கு இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக, யோகத்தில் இருக்கிறதுக்கு, வாயுமண்டலத்தை சக்திசாலியாக உருவாக்குற மாதிரி யோகா பண்ணுறதுக்காக. ஆனால் ஜுவாலா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்க. ஸோ அப்போ தான் சின்ன சின்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. எல்லாமே சின்ன விஷயமாக தான் தெரியும். இந்த சேவையிலே பிஸியாக இருந்தீங்கன்னா. எந்த சேவை? உலகத்தின் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கிற சேவை. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.